கஷ்டமான இந்த வேலையில கூட அப்பா அழைத்து வந்து இந்த தூதை சொல்ல முடியாது. இந்த பரிசுத்த இந்த பரலோகர அப்பா இந்த பரலூர்ல எங்களை கொண்டு வந்தீங்க, அதற்காக நன்றி செலுத்துவோம் அப்பா. கேட்டவர்கள் அப்பா கேட்டு அன்பை பெற்றுக்கொள்ள உள்ள பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. கேளாமல் இருக்கிற அந்த இருதயத்தையும் அப்பா நீ தொடுவீராக அப்பா. ஒரு நிமிஷம் அவங்களோடு நீங்க ஒப்புரமாய் தகப்படே உணர்வு உள்ளவர்களாய் அவங்களுக்கு உணர்வு உள்ளவர்களாய் அவங்களை மாற்றுகிறாய். உன் அன்பே பெரிது என்பதை அவங்க ருசித்து பாருங்கப்பா. நீ யார் என்பதை அவங்க அறியாமல் இருக்கிறாங்க தகப்பனே. பிள்ளைங்க நிறைய பிள்ளைங்களுக்கு அறியாம இருக்கோம். கூப்பிட்ட குரலுக்கு செவி கொடுக்கிற தகப்பன் நீங்கப்பா. அது யாருமே அறிந்து கொள்றதுக்கு இல்ல. எவ்வளவு கஷ்டத்திலும் துன்பத்திலும் வேதனையிலும் அப்பா நெருக்கத்தில் இருக்கும்போது கூட நோக்கி கூப்பிட்டு உங்களை பெற்றுக்கொண்ட அற்புத அதிசய ஆசீர்வாதங்களை அப்பா அவங்களுக்கு நாங்க சொல்லுறோம்ப்பா. எவ்வளவு பெரிதான ஒரு கிருபை எங்களுக்கு எல்லாம் செஞ்சிருக்கிறீங்க. அப்படியாய அறியாத பிள்ளைங்களுக்கு அப்பா நீங்க அவங்களை தொடுகிறாங்க. தொட்டு நீங்க பேசுங்கப்பா அவங்க கிட்ட. அவங்க உள்ள படுத்திருந்தாலும் சரி உட்கார்ந்திருந்தாலும் சரி அவங்க செவிகளை திறக்கும்படி செய்கிறாங்க. காதுள்ளவன் சபைகளில காதுள்ளவன் கேட்ட கடமாறு என்று சொல்லி இருக்கிறீங்க. அது போல அந்த செவிகளை சாய்த்து அப்ப கேட்கும்படியா இந்த வார்த்தைகளை சொல்லுகிறாங்க.